Just now we saw about books. The books related என்னெல்லாம் இருக்குன்னாக்கா school, teacher, student. Okay. So now we are going to see teacher and student related sentences. அதாவது ஆசிரியர் மாணவர் சம்பந்தமான வாக்கியங்களை இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, உடனே நீங்கள் சொல்லுவீங்க, ஓ அந்த டீச்சர் பிடிக்கல இந்த டீச்சர் பிடிக்கலன்னு சொல்லுவீங்களா? பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற சென்டென்சஸ்லாம் எப்படி டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாக இருக்குது பார்க்கலாம். இன்று பேராசிரியர் வரவில்லை. பேராசிரியர் அப்படின்னா என்ன? எப்படி, how do we say that in English? Professor. So, professor is absent today. Okay, we can just say is absent today or the professor has not come today. Okay, எப்படினாலும் சொல்லலாம். Next one. அவருடைய விரிவுரை மிகவும் போரிங்னே எழுதுறேன் நான். போரிங்காக உள்ளது. அதாவது சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு அர்த்தம், போரிங்காக உள்ளதுன்னா. ஓகே, his lecture, விரிவுரைனா என்னது? lecture is boring. Next one. கரும் பலகையை சுத்தம் செய். கரும்பலகை என்னது? black board. சுத்தம் செய், clean. Clean the blackboard. Clean the blackboard. மைதானத்தில் போய் விளையாடு. மைதானம் என்றது விளையாட்டு மைதானம், that is playground. Go and play in the ground.
playground or ground. Okay. சோதனை கூடம் எங்குள்ளது? சோதனை கூடம் எங்குள்ளது? சோதனை கூடம்னா என்னது? Laboratory. Where is the laboratory? இதை நம்ம ஷார்ட் அண்ட் ஃபார்மா லேப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோதனை கூடம் எங்குள்ளது? Where is the laboratory or lab? செய்முறை பயிற்சியை ஒழுங்காக செய். ஓகே, செய்முறை பயிற்சினா என்னது? ப்ராக்டிகல்ஸ். ஓகே, நீங்கள் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது செய்முறை பயிற்சி அப்படின்னு லேபில் போய் நீங்கள் ப்ராக்டிகல்ஸ் செய்கிறீங்கல்ல. Do your practicals well or properly. Do your practicals well, okay, or do your practicals properly. Okay, next sentence பார்க்கலாம். இதை சத்தமாக வாசித்து விளக்கு. விளக்கு ஆர் விளக்கம் கூறு. இதை சத்தமாக வாசித்து விளக்கு ஆர் விளக்கம் கூறு அப்படின்னு டீச்சர் சொன்னாங்கன்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? Read this loudly and explain. Read this loudly and explain. இதை சத்தமாக வாசித்து விளக்கு or விளக்கம் கூறு. Next one. உன்னுடைய காப்பாளர் எங்கே? ஓகே, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள் வெளிநாட்டிலையோ இல்லாட்டி வேற ஒரு ஊர்லேயோ இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற அவங்களுடைய சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ அவங்க வீட்டில் அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு அவங்கள கார்டியன்ஸாக நியமித்து காப்பாளர்களாக நியமித்து அவங்கள படிக்க வைப்பாங்க. ஓகே, ஸோ காப்பாளர் அப்படின்னாக்கா கார்டியன் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். உன்னுடைய காப்பாளர் எங்கே? Where is your guardian?
Okay. Where is your guardian? Next one. ஆண்டு நிகழ்ச்சி நீ நடனமாட வேண்டும். ஓகே. ஆண்டு நிகழ்ச்சியில் நீ நடனமாட வேண்டும். ஆண்டு நிகழ்ச்சினா என்னது? ஆனுவல் டே. You should dance at the annual day program. நிகழ்ச்சினா program. ஓகே. ஆண்டு நிகழ்ச்சினா annual day program. ஓகே. நடனமாட வேண்டும் அப்படின்னாக்கா you should dance. நீங்கள் எப்பொழுதும் கடினமாக படிக்க வேண்டும். இது வந்து எல்லா டீச்சரும் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது தான் இல்லையா? வெதர் இட் இஸ் டீச்சரோ இல்லாட்டி ப்ரொஃபஸரோ யாருனாலும் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய மெயின் எய்ம் என்னென்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கணும். யாராவது நீ படிக்காத அப்படின்னு யாராவது எந்த டீச்சராக சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லையா? ஸோ நீங்கள் எப்பொழுதும் கடினமாக படிக்க வேண்டும். ஓகே. இதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறது பார்க்கலாம். You should study hard or you should study you should work very hard in your studies. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், பாடத்தில் கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நீங்கள் எப்பொழுதும் கடினமாக படிக்க வேண்டும் அப்படின்னாக்கா கடினமாக உழைத்து படிக்க வேண்டும். யூ ஷுட் ஸ்டடி ஹார்ட். ஓகே. இப்போ 10 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இது பார்க்கலாம் நம்ம. இன்று பேராசிரியர் வரவில்லை. The professor is absent today. அவருடைய விரிவுரை மிகவும் போரிங் ஆக உள்ளது. அதாவது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு உங்களை ஊக்குவிக்கதா இல்லாமல் இருக்கிறது தான் போரிங் அப்படின்றது. ஓகே. அதுவும் ஆங்கில சொல் தான் போரிங். அது வந்து தமிழில் வழுவு சொல்லாக வந்திருக்கு. மிகவும் போரிங் ஆக உள்ளது. ஹிஸ் lecture is boring. Okay. Next one. கரும்பலகையை சுத்தம் செய். இது வந்து எப்பவுமே ஸ்கூல்ல நம்ம கேட்குற ஒரு வாக்கியமா இருக்கும். டீச்சர் சொல்லுவாங்க, பேரை கூப்பிட்டு போய் கரும்பலகையை சுத்தம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பலகையை சுத்தம் செய். Clean the blackboard. மைதானத்தில் போய் விளையாடு. கிளாஸ் ரூம்லேயே சுற்றி ஓடி விளையாடிட்டு இருந்தா டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க? போய் கீழே போய் மைதானத்தில் விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. Go and play in the ground or playground. சோதனை கூடம் எங்குள்ளது? அதாவது
உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுற இடம் என்னது அது? வேர் இஸ் த லெபார்டரி? சோதனை கூடம்னா லெபார்டரி. செய்முறை பயிற்சியை ஒழுங்காக செய். Do your practicals well or even experiments well அப்படியும் சொல்லலாம். ஓகே, do your experiments well ரெண்டுமே சொல்லலாம். Do your experiments properly or do your experiments well. இதை சத்தமாக வாசித்து விளக்கு. Read this loudly and explain. உன்னுடைய காப்பாளர் எங்கே? Where is your guardian? ஆண்டு நிகழ்ச்சியில் நீ நடனமாட வேண்டும். You should dance at the annual day program. நீங்கள் எப்பொழுதும் கடினமாக படிக்க வேண்டும். You should study hard. Okay, இப்போ இந்த student teacher related sentences இப்போ பார்த்தோம். I'm going to read it again in English. All these sentences are related to a student and teacher in a school or in college. The professor is absent today. His lecture is boring. Clean the blackboard. Go and play in the ground. Where is the laboratory? Do your experiments well or do your experiments properly. Instead of experiments, we can also say practicals. Read this loudly and explain. Where is your guardian? You should dance at the annual day program. You should study hard. Okay, now we have gone through 10 sentences related to student-teacher relationship. Now next we will move on to college. Okay, let's go on to the next theme now.